ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் வெளியில் வந்த உடனே விஜய் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தலைமறைவாக இருக்கணும், அவளை மட்டும் உயிரோட கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டு சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த செய்தியை அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே சூர்யா பின்னாடி இருந்து கவனிக்கிறாங்க. வெளியில் வந்த பிறவும் இவெல்லாம் அடங்கவே இல்லை, அவட சிஐடி வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா, இனிமே சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா நம்ம வீராவை எதிர்த்து ஒரு சூழ்ச்சி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சந்திரலேகா கிட்ட அதிகாரிகளும் இனிமே நம்மனால சமாளிக்கவே முடியாது, பாத்தீங்களா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, தயவு செய்து கொஞ்ச நாளுக்கு இவங்களை ரிலீஸ் பண்ணி விடுங்க, அதான் அவங்க இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச உடனே இவங்களை மறுபடியும் நம்ம ஏதாவது உண்டில பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரலேகாவுக்கு ஐடியா கொடுக்கும்போது வேற வழி இல்லாம வீரா கண்மணி எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அதே சமயத்துல சந்திரலேகாவை நம்ம வீராவை பார்த்து இப்போதைக்கு வெளியில போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாகாத, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தான் அந்த விஜயை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில் வரும், அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா உங்களை நான் உண்டிலன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சந்திரலேகாவும் வீரா கண்மணி பிருந்தாவை மிரட்டி அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வீராவும் மாறங்கிட்ட வந்து, மாறன் ரொம்ப தேங்க்ஸ்டா, ஒன்னால தான் நாங்கள் இப்போ வெளியில் வந்தோம், கூடிய சீக்கிரத்தில் இந்த விஜய் பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கணும், அந்த விஜய் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விளையாட்டு காட்டுறா, வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது தலைமறைவாக இருந்துட்டு நம்ம மேலே வீண் பழைய உண்டு பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்லும்போது, நம்ம மாறன் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு, நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வேணும்னு தலைமறைவா இருப்பா, அவனால தான் எல்லாருக்குமே ஆபத்து வருமே தவிர அவ எல்லாம் நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. வீராவும் நமக்கு குறைவான டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள உண்மையை நிரூபிச்சே ஆகணும், விஜய்க்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயை உயிரோட நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட வீராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் உன்னால முடிஞ்சதை நீயும் ட்ரை பண்ணு, நானும் என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பா இதுக்கு முயற்சி எடுப்பேன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல வள்ளியம்மைக்கு பயங்கரமா பதட்டமா இருக்கு. வள்ளியம்மைக்கு இந்த குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே சரியே இல்லை, கொஞ்ச நாளாவே நிம்மதியே இல்லை, விஜய் கிட்ட இருந்து இப்பதான் கடையும் வீடும் நமக்கு திருப்பி கிடைச்சு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டோம், ஆனா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல, கடவுளை எப்படியாவது விஜய்க்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, விஜய் உயிரோட தான் இருக்கணும், எப்படியாவது எல்லா உண்மையை நிரூபிக்கணும் சொல்லிட்டு வள்ளியம்மையும் ரொம்பவே யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வீராவும் இப்படி இருந்தா சரி வராது, வீட்டுல பிருந்தா கண்மணி அக்கா எல்லாருமே பயங்கரமா பயந்து போய் இருக்காங்க, எப்படியாவது சீக்கிரமா இந்த விஜயை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி நம்ம வீராவும் அவங்க போன் எடுத்து அந்த குரூப்ல ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கவ தான் விஜய், இவளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவனால எங்க குடும்பத்துக்கு என்ன ஆபத்தெல்லாம் வந்துன்னு தெரிஞ்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு புரிஞ்சிருக்கோம், அதனால இவளை எப்படியாவது நீங்க கண்டுபிடிச்சு தரணும், இவளை கொலை செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எங்க குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காண்டி வேணும்னு சொல்லி அவளை எங்கேயாவது தலைமறைவா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு, இவளை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே என்கிட்ட தகவல் சொல்லுங்க, எப்படி இருந்தாலுமே ஒரு மாஸ்க் போட்டுட்டோ எப்படியாவது எங்கேயாவது அவ சுத்திட்டே இருப்பா, அதனால கண்டிப்பா எனக்கு நீங்க தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு வீராவும் அந்த குரூப்ல போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து சூர்யா கவனிச்சுடுறாங்க. எவ்வளோ பெரிய வேலையை செய்துட்டு இருக்கா இந்த வீரா, இப்படி உள்ள போயிட்டு வந்தா கண்டிப்பா பயந்து போய் இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு, இவ எதுக்கு இந்த சிஐடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இவளையெல்லாம் நீ சும்மாவே விடக்கூடாது, இவளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணிட வேண்டியதுதான், எப்படியாவது குடும்பமா சேர்ந்து எல்லாரும் பயந்து போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இப்படியே பண்ணிட்டு இருக்கா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம சூர்யாவும் ஒரு சூழ்ச்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சூர்யாவை இந்த வள்ளியம்மையை வச்சு தான் எல்லா பிளானுமே பண்ணணும்னு சொல்லிட்டு வள்ளியம்மையை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சமையலறையில் நம்ம வள்ளியம்மை இருக்கும்போது கறி எல்லாம் ஒரு பாட்டுக்கு கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சூர்யாவும் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம வள்ளியம்மை கவனித்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசும்போது வள்ளியம்மை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூர்யாவும் என்னத்தை சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே கவனக்குறைவாக இருக்குது பாருங்க, கறி எல்லாம் தீஞ்சி போச்சு, நல்ல வேளை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வள்ளியம்மையும் இல்லடா எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, குடும்பத்தில் நடக்கதை நினச்சி எல்லாம் எனக்கு வருத்தமாகவே இருக்குது, எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, இந்த வீரா கண்மணி எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க முகத்தை பார்க்கும்போதே எனக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை,
ஏன் தான் என் அண்ணன் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னே புரிய மாட்டேங்குது. இப்பதான் வீடெல்லாம் திரும்பி கிடைச்சிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த விஜிக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி இருந்தாலுமே வீரா எல்லாம் இதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேணும்னு விஜி எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. விஜயோட அம்மா வர விடுற மாதிரியே இல்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் சூர்யா கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. இத கேட்டு சூர்யாவும் நல்லவன் மாதிரி ஆக்டிங் கொடுத்து, "நீ எதுக்குமே கவலைப்படாத அத்தை, சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள, "இத தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு வேலையெல்லாம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். இதுவும் வேணும். இன்னும் கொஞ்சம் உங்கள நான் டார்ச்சர் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு சூர்யாவும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கண்மணி ரொம்பவே பதட்டமா இருக்கிறத கவனிச்ச ராகவனும், "கண்மணி நீ எதுக்கும் கஷ்டப்படாத. உன் வயித்துல வேற குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த சமயத்துல நீ இப்படிலாம் டென்ஷனே ஆகக்கூடாது" அப்படி சொல்லும்போது, நம்ம கண்மணியும் வேற என்னங்க செய்யறது? எனக்கு பயங்கரமா பதட்டமா தான் இருக்கு. அங்க ஸ்டேஷன்ல வச்சு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த விஜய் இப்படி ஆனதுக்கு நாங்க காரணமே கிடையாது அப்படி சொல்லிட்டு புலம்பி தள்ளும்போது, மாறன் இங்க உள்ள சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே தைரியம் கொடுக்குறாங்க. நீங்க தான் எதுவுமே பண்ணலையே, அதுக்கப்புறமா எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணவங்க தான் எப்படினாலுமே யோசிக்கணும். அதனால நீங்க எத நினைச்சும் வருத்தப்படாதுங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த விஜய் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு செம மாசா நம்ம மாறன் ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம்.